மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் திருச்செந்தூர் போயிருந்தாப்புல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதுக்கு பிறகு ஷீரடி போயிருந்தாப்புல. இன்னைக்கு வந்து வேளாங்கண்ணிக்கும் நாகூர் தர்கூர் அந்த கோயிலுக்கெல்லாம் வருவதாக இருந்தது, நியூஸ்லாம் பரவணிச்சு. இப்போ அதனால என்னன்னா, நேற்றுக்கு நைட்லேருந்து கூட்டம் கூட ஆரம்பிச்சிச்சு. எங்கே கூட்டம் கூட ஆரம்பிச்சிட்டுனா, வேளாங்கண்ணி முழுக்க பெரிய கூட்டமாக இருந்துச்சு. எங்கள் ஊர்லேருந்து 25 கிலோமீட்டர் தான், பக்கம் தான். வண்டி இருக்குன்னா அரை மணி நேரத்தில் போயிடுங்க. நாங்களே என்ன யோசிச்சோன்னா, அங்கே கூட்டம் கடுமையாக இருக்கும். எப்படியும் விஜய் வராருன்னா கடுமையாக கூட்டம் இருக்கும். அங்கே போய் நம்ம எதுக்கு அந்த கூட்டத்தில் சிக்குவானா, எதுக்கு அது ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்கும், வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து நாங்கள் இருந்துட்டோம்னு வச்சுக்கலாம். ஆனால் இன்னைக்கு முழுக்க டைம்லைன் முழுக்க என்னன்னா, அந்த வேளாங்கண்ணி அந்த திருப்பலியின் பொழுது டிவிக்கேன்னு நம்ம பசங்க கத்திக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு பெரிய பேசுபடு பொருளாக இருக்குது. இவங்க என்ன பிளான் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி தான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. தேர்தலுக்கு பிறகு என்ன ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா ஜோம்பி கூட்டம் மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு இடம் பொருள் ஏவல் தெரியாமல் கத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படிப்பட்ட மனநிலை? இது வந்து ஒரு ஜோம்பி மனநிலை, இது ஒரு மனநிலை, அந்த மனநிலை, இந்த மனநிலைன்னு இவங்க புதுசாக பேர் வச்சு இப்போ பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது சரியா தவறா அப்படிங்கிறது விஷுவலாக பார்த்தா உங்களுக்கும் எனக்கு தெரியும். இது தவறா சரியாங்கிறது தெரியும். பிராங்கா சொல்லுங்க, நடுநிலையாக சொல்லுங்க. அவர் எதுக்கு நம்ம கட்சிக்காரன் பண்ணால் மட்டும் சரி, அடுத்த கட்சிக்காரன் பண்ணால் தவறு அப்படிங்கிற நிலையிலே நம்ம கிடையாது. கரெக்டாக இருப்போம்னு வச்சுங்களேன். சரி, அது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, தற்போது திமுகவில் உள்ள இந்த கூட்டணி கட்சிகள் ஒவ்வொருத்தராக வாய் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ரிசல்ட்டுக்கே 2 நாள் இருக்கு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஒவ்வொருத்தரா வாய் திறக்கிறாங்க. காங்கிரஸ்காரங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இப்போ கூட்டணியை பிரேக் பண்ண போறாங்க திமுகவோட அப்படிங்கிற மேட்டர் நேற்று இந்தியா டுடே நியூஸ்ல வந்துச்சு. அதற்கு பிறகு நம்ம முசாரி இருக்காங்களா, பிரேமலதா அக்கா, அவங்க ஒரு மேட்டர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு மேட்டர் சொல்லிக்கிறாங்க. அதுக்கு பிறகு சிபிஎம்ல ஒரு குரல் வந்திருக்கு. அதுக்கு பிறகு நம்மளுடைய மானமிகு எழுச்சி தமிழர் திருமாவளவன் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்கிறார், ஒரு வீடியோ ஒன்று விட்டுக்கிறார், லைவ்ல விட்டுக்கிறார் அப்படிங்களா. அது என்னென்ன விட்டுருக்காரு அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் யங் தாத்தா. எங்களோட வீடியோக்களை பாருங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு தாழ்மையான கருதுல கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சரி, இந்த வேளாங்கண்ணியில இந்த டிவிக்கேன்னு பசங்க கத்துனது சரியா தவறா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, விஜய் அவர்கள் ஏதோ ஒரு வேண்டுதல் ஒன்று வச்சிருந்துருப்பாருங்களேன். அது வந்து ஒரு ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு, அந்த மனுஷன் ஜெயிச்சதுக்கு பிறகு அங்கே போனார்னா பாரு, சாமிகிட்ட வேண்டி இருக்கிறாப்புல, அதனால அந்த கோயிலுக்கு போயிட்டு நன்றி கடன் செலுத்துறாரு, என்னை வின் பண்ண வச்சுட்டு அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துறான்னு சொல்லலாம். ஆனால் விஜய் அவர்கள் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு ரிசல்ட் வருவதற்கு முன்னாடியே போய் எல்லா கோயிலும் தரிசனம் பண்ணிட்டு வராருன்னா, இது அவர் விஜய் வேண்டுனதுனால போய் பண்ணாரா அப்படிங்கிறது தெரியாது. இருந்தாலும் அந்த கோயிலுக்கெல்லாம் வேண்டி வச்சிருப்பா, நல்லபடியாக எலெக்ஷன் முடியட்டும்னு வேண்டியிருப்பாரு. நீங்கள் நல்லபடியாக எலெக்ஷன் முடிச்சுட்டு அதனால நம்ம செந்திலாண்டவரை போய் நேரடியாக ஜீசஸ் பார்த்ததாக இருக்கட்டும். அதற்கு பிறகு நம்மளுடைய ஷீரடி கோயிலுக்கு போயிட்டு நம்ம சாய்பாபா ஐயாவை போய் பார்த்ததாக இருக்கட்டும். அதற்கு பிறகு இப்போ வேளாங்கண்ணி வரேன்னு சொல்லி அது கேன்சல் ஆகிட்டு, தகவல் கொடுக்கப்பட்டது. அவர் வராதுக்கு என்ன காரணங்கிறதுல பாதுகாப்பு குறைபாடு தான் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் 3 டிஸ்ட்ரிக்டோட போலீஸ் பாதுகாப்பு கேட்டாங்க. அந்த அளவுக்கு கூட்டம் கட்டி ஏறும்ல. அதாவது நாகப்பட்டினம், திருவாரூர், அந்த மயிலாடுதுறை அந்த ஏரியாக்கள்ல இருந்து போலீஸ் பாதுகாப்பு கேட்டதாகவும், இல்லை தற்பொழுது இந்த எலெக்ஷன் ரிசல்ட் நெருங்கிட்டு இருக்கு, இந்த இடத்துல போலீஸை மாற்ற முடியாது, அதனால பாதுகாப்பு கொடுத்ததுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்கிறதுனால நிறுத்தி வைக்கப்பட்டது. அதுதான் உண்மைன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி வேளாங்கண்ணி கோயிலுக்கு கூட, வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு ஏதாச்சும் ஒரு பிரார்த்தனை இருந்திருக்கலாம், வேண்டுதல் இருந்திருக்கலாம். நான் கூட வேண்டியிருந்தேன் 10th 400 மார்க்காக தாண்டிட்டா முட்டி போட்டு வரணும். 400 மார்க் எடுத்தேன், ஆனால் முட்டி போட்டு போகலாம்னு வச்சுக்கலாம். முட்டி வலிக்கும்ல, அதனால போவோம். அதே மாதிரி என் பிள்ளைலாம் படிச்சு போன காலத்தில் 2 பேருக்கு சேர்ந்து முட்டி போட்டு போனா கூட சந்தோஷம் நினைக்கலாம். அப்படி விஜய் அவர்கள் வரப்போறேன்னு சொல்லுவது, நேற்று நைட்லேருந்து கடுமையான கூட்டம் கட்டி ஏறிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு விஜய் அவர்கள் வரலன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு கூட அந்த இடத்துல நின்று டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு இருக்குது, பெரிய பேசப்பட்ட பொருளாக இருக்குது. இதை வச்சு எதிர்கட்சிகள், எதிரான விஜய்க்கு எதிராக உள்ள கட்சிகள் நிறைய பேர் உட்காந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாரு சோம்பி கூட்டத்தை, இந்த பாரு இவங்க இப்படி கத்துறாங்க, இவங்க அரசியல் மையப்படுத்தப்படாத கூட்டமாக்கும் அதுவாக்கும் எப்பயும் போல பரப்பிக்கிட்டு இருக்காங்களா. அது நமக்கு உண்மையாக எஃபெக்ட் ஆகாது. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, இதுக்கு பாருங்க என்ன சொன்னா எங்களுக்கு என்ன, எங்களுடைய நீங்கள் வைக்கிற எந்த விமர்சனம் எங்களுடைய ஓட்டுகளை பாதிக்காமல் இருந்தாலும் சரி. இன்னைக்கு ஓட்டுகளை பாதிக்கல, முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் இவர்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டியவர்களா அப்படின்னு கேட்டால் ஒழுங்குபடுத்தும். ஏன்டா இந்த மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா விஜய் அவர்கள்ட்ட இருக்கு. அதற்கு முன்னாடி இந்த சைக்காலஜிக்கலா ஒரு விஷயத்த பார்க்கணும். நம்ம புதுக்குன்னு அவங்க என்னன்னா அப்படி பேசிவிட்டாங்க, எங்க பாரு எப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு கோயில்ல, ஒரு பொதுப்படையான கோயிலுங்கிறது அது வேளாங்கண்ணி மாதிரியான கோயில், எல்லா மதத்தவரும் வருவாங்க. நீங்க போய் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அம்மாலாம் அவ்வளோ பேர் நிற்பாங்க, ஹிந்துக்கள்லேருந்து அவ்வளோ பேர் முட்டி போட்டு, நான்லாம் முட்டி போட்டு வேண்டியிருக்கேன்னா, நான் கிறிஸ்டினா, காலகாலமாக நாங்களாம் நடந்து போவோம். இது வரைக்கும் நான் வந்து வேளாங்கண்ணிக்கு எங்கள் ஊர்லேருந்து 16 வாட்டி நடந்து போயிருக்கிறேங்க. எல்லாரும்
பக்கம் தான், 25 கிலோமீட்டர் தானே நடந்து போகலாம். அப்படி போயிட்டு இருக்காங்க, எல்லாரும் அங்கே போவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே போய் கத்துறது சரியில்லை அப்படிங்கிறதுல உண்மை. ஆனால் எல்லா மதத்தவரும் இன்னைக்கு விஜயால அங்கே கூடியிருக்காங்க, எப்பயும் போல கூடியிருக்காங்க, எல்லாரும் பெரிய விஷயம் கிடையாதுங்களே. ஆனால் இது வந்து தவறான மனநிலைனா அந்த தவறான மனநிலை அதை நம்ம சைக்காலஜிக்கல் ரீதியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாப் மனநிலைன்னு இருக்கு. அதாவது கூட்டங்கள் கூடும் போது சில பேருடைய மனநிலை சிதறும் தவறும். இப்போ நான் நிற்கிறேன்னு வைங்களேன், இப்போ நானே என்ன நினச்சேன், நம்ம போய் விஜயை பார்த்து வருவோம். எனக்கு முன்னிலேருந்து என்ன ஆசைன்னா, விஜயை பார்க்காதவர்கள் நீங்கள் இருந்தால் கூட விஜயை பார்க்கணுங்கிற அந்த ஆசையெல்லாம் கட்டுப்படுத்தி வைங்க. நீங்கள் தாவேகா தலைவர் விஜயை பார்க்க வேண்டாம், தமிழக முதலமைச்சர் விஜயை பார்க்கணும் எனக்கு ஆசை. அதனால நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு முடிவு பண்ணி தான் நேற்று கூட நாங்கள் போகலன்னு வச்சுக்கலாம். எங்கள் பக்கத்தில் வந்து நாங்கள் ஏன் போகல, நம்ம விஜய் அவர்களை நம்ம தமிழக முதலமைச்சராக பார்ப்போம், பொறுமையாக பார்த்துக்கோன்னு இருந்தேன். இந்த இளைஞர்கள் கடுமையாக கூடும் பொழுது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நானே போகணும்னு ஆசைப்பட்டானா, இப்போ என்ன மாதிரி எவ்வளோ பேர் ஆசைப்பட்டுருப்பாங்க இப்போ விஜயை பார்த்துட்டு வரலாம். நானும் ஒரு சாதாரண மனுஷன் தானேயா, நானும் சின்ன வயசுல விஜய் பார்த்தாலும் தானே டிவியில். அப்படி இருக்க பட்சம் தான் நானும் போகணும்னு ஆசைப்படுவேன்ல, இதில் என்ன தவறுங்கிறேன். ஆனால் அங்கே போனதுக்கு பிறகு கும்பலாக கூடி இருக்கிறாங்கல்ல, அப்போ சில மனநிலைகள் மாறும். இது சைக்காலஜிக்கலாக காலகாலமாக நடந்துகிட்டு இருக்கு, இது தவிர்க்க முடியாத ஒன்று. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னே, ஒரு 1500 2000 பேர் நிற்கிறீங்க, நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் நிற்கிறீங்கிறது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் சொல்லிட்டேன், மெரினாவில் ஒரு போராட்டம் நடந்துச்சு, 5 லட்சம் இளைஞர்கள் கூடுனாங்கல்ல, அப்போ எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கல இல்லை. அப்போ அங்கே எல்லார் மனநிலையிலும் என்ன இருந்துச்சுன்னா, அமைதி வழியில் போராட்டம், அமைதி வழியில் போராட்டம், அமைதி வழியில் போராட்டம், யாருக்கும் எந்த தொந்தரவு செய்யக்கூடாது, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். அந்த மனநிலை பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பரவணிச்சு. இந்த ஃபேஸ்புக்கு அந்த காலத்தில் வாட்ஸ்அப் அது மூலமாக பரவி எல்லாரும் ஒழுங்குபட்டு அப்படியே நின்னாங்க. அது வேற. ஆனால் விஜய் வருகிறான்னு சொன்னோன்னே, ஏன் அண்ணனை பார்க்க போகிறேன், என் திரையில் பார்த்த என்னுடைய ஒரு கலைஞரை ஒரு ரசிகனாக நின்று கத்தும் போது அண்ணான்னு கூச்சால் போடுறது, கூப்பாடு போடுறதுலாம் ஒரு மனநிலைங்களேன். இப்போ ஒரு திமுகவோட ஒரு பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு, அந்த கூட்டத்தில் ஒரு 10,000 பேர் நிற்கிறாங்க. அதிமுக எதிராக போராடிட்டேனுங்களேன், ஒரே ஒரு ஆளு கல் விட்டு அடிச்சுட்டானுங்களா, எங்கேயாச்சும் ஒரு கூரையில் ஒரு கண்ணாடி கிளாஸ் மேலே அடிச்சாங்களா, எல்லாரும் கல் எடுத்து அடிப்பாங்க, எல்லாரும் அங்கே பிரச்சனை பண்ணுவாங்க. இதுக்கு பொறுத்த மாப் மென்டாலிட்டி. பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன செய்யறானோ அதே மென்டாலிட்டி நமக்குள்ள ஒரு ஏன்கட்ட கூட்டத்தில் இருக்கும்போது நம்மளுடைய மனநிலை வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் விஜயை பார்க்க போறங்கிற அவள எந்த ஒரு பிளானும் இல்லாமல் அண்ணா கூடுறாங்கல்ல, கூடனே அண்ணன் எங்க விஜய் வருவாரா, விஜய் வரப்போறாரு, விஜயை பார்க்க போறவங்க ஒரு துள்ளல்ல அவங்க கத்துறாங்க. அந்த மனநிலை மாற வேண்டும், மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது உண்மை, அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இப்போ விஜய் என்ன பண்ணாரு, இப்போ அவர் என்ன பண்ண முடியும், அவர் ஒரு கட்சியோட தலைவருங்க. இதே நாளைக்கு தமிழக முதலமைச்சர் அவர் உட்கார்ந்தது பிறகு அந்த மனநிலையை அவரால் மாற்ற முடியும்னா கண்டிப்பாக மாற்ற முடியும். நான் எவ்வளோ மாற்று கருத்து இருந்தாலும் சீமான் பின்னாடி இவ்வளோ பேர் கூடுறாங்கல்ல, எதற்காக கூடுறாங்க? சீமான் பின்னாடி வலு அவர் ஏமாத்தி கொண்டு போனார்ல, அவர் ஏமாத்தி எப்படி கொண்டு போனாரு, அவர் என்ன எப்படி ஏமாத்தினார்னா, அவர் ஒரு தமிழ் தேசிய அரசியல் ஒரு வீரியமிக்க பேசி நம்ம தான் தலைவர் அப்படின்ற மாதிரில கொண்டு போனார். அதை ஏற்றுக்கிட்டு போன அந்த கூட்டம் ஆர்கனைசராக தான் இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அவர் அதை அப்படி பேசியே கொண்டு போனார். ஆனால் விஜய்ன்ற ஒரு நபரை திரையின் மூலம் நம்ம பார்த்து ஏற்றுக்கிட்டு ரொம்ப அண்ணன்டா, சின்ன சின்ன குழந்தைகள்லாம் மாமான்னு கூப்பிடும் போது அதெல்லாம் அங்கே இருக்கதான். அதெல்லாம் விஜய் அவர்கள் ஒழுங்குபடுத்தணும், கண்டிப்பாக ஒழுங்குபடுத்தணுங்களா, அது எந்த மாற்றுக்கிறது, அவர் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய கருத்து. இன்னைக்கு நடந்த இந்த இஷ்யூ இருக்குல்ல வேளாங்கண்ணில், அதில் பெரிய அளவில் யாருக்கும் அந்த நம்ம டீமுங்கிறதுனால சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. அது தவறான விஷயம் தான். அந்த கூட்டத்தில் போயிட்டு அதுவும் திருப்பலியோட பண்ண விடாமல் கத்துனதுலாம் அதுதான். அதை வச்சு இன்னைக்கு நிறைய பேர் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை, அதுக்கெல்லாம் நாம் இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். அதைத்தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு இந்த இஷ்யூக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காமல் இருக்கணும். வருங்காலங்களில் இதை திருத்துவோம். நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, எல்லாருக்கும் ஆசை இருக்கும் விஜயை பார்க்கணும், நம்ம ஊருக்கு வராரா அப்படிங்கும்போது ஒரு கத்துவோம், அண்ணா இப்படி கையை காட்டுறது அது இதுவும் ஜாலியாக இருக்கும். அது ஒரு ஜாலி வைபானது. அந்த 2026 தேர்தலை விஜய் அவர்கள் இன்னைக்கு கட்சி தொடங்கினாரோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் செலிப்ரேஷன் முன்னாலே இருக்கிறான். எல்லாத்துக்கும் செலிப்ரேஷன், ஜாலியாக இருக்கிறாங்க பசங்க. எங்கே போனாலும் ஆட்டம் பாட்டம் தள்ள துண்டு கட்டிட்டு ஆடி நிற்கிறாங்கல்ல. அது திமுக ஒரு கூட்டத்துக்கு போனால் தள்ள துண்டு போட்டுக்கானா, கழுத்தில் துண்டு போட்டு இப்படியே போவான், செத்த வீட்டில் வெத்தலாவுக்கு கொடுத்த மாதிரி இப்படியே நின்றுட்டு இருப்பான், ஒன்றும் பண்ணாமட்டு இருப்பான். ஆனால் டிவிக்கோட துண்டு எடுத்து கழுத்தில் கட்டிக்கிறது, தலையில் கட்டிக்கிறது, மாசா போகிறது, அது அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு இளைஞர் பெரிய கூட்டம் ஒரு புரட்சி நோக்கி வரும்போது இதெல்லாம் நடக்கும். அதை நான் அந்த பொறுப்பு எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் பார்த்து கூடிய விரைவில் சீர் செஞ்சிருவோம். சீர் செய்ய வேண்டியதானே. அதை பற்றி இவங்கெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறனால இதில் பெரிய விஷயமா எடுத்துக்க தேவையில்லை. மாற்றம் மட்டும் தான் மாறாது, அதனால மாறிடும், கவலைப்படாதீங்க. அதற்கு பிறகு இந்த உசாரி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த திமுகவோட இருக்கிற இந்த கூட்டணி கட்சிகள், ஏற்கனவே நேற்றுக்கு கமெண்ட் நினைக்கிறேன் ஒரு நபர் சொல்லியிருந்தார், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், நான் வந்து விஜயுடைய காலில் எல்லாரும் விழணும் அப்படின்னு சொன்னது அது சரியானது கிடையாது, அது அந்த கருத்தை நான் ஏற்றுக்கலான்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய கமெண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன், ஐ ரெஸ்பெக்ட் த கமெண்ட். நான் எதற்காக அப்படி சொன்னேன் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குல்ல. நான் எதுக்கு இன்னைக்கு சிபிஐயில் இருக்கிற நம்ம
சண்முகம் ஐயாவாக இருக்கட்டும், சிபிஎம்ல இருக்கிற நம்மளுடைய வீரபாண்டியனாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு திருமாவளவன், விசிக திருமாவளவன், வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் நம்முடைய வேல்முருகன் அவர்கள், அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, அவர்கள்லாம் விஜயின் காலில் வந்து விழணும்னு நான் ஏன் சொன்னா, விழணும், கண்டிப்பா உழுவாங்க, நான் பார்க்க தான் போறேன். அது எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. என்ன காரணம்ங்களே, விஜய்ன்ற நபர் தனியா வந்துட்டாரியா. நீங்க எல்லாம் வந்து விஜய் அவர்களை எதிர்ப்பதற்கான எந்த ஒரு தேவையும் கிடையாது. நீங்க திமுகவோட கூட்டணி இருக்கிறீங்க, நீங்க பாட்டுல உங்க வேலையை பார்த்துட்டு போனேன். விஜய் எதிர்க்க வேண்டியது யாரு? திமுக எதிர்க்க போகுது. திமுக ஒரு வார்த்தை பேசினாங்களா? திமுகவுல இருந்து மு க ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ ஒரு வார்த்தை விஜயை பற்றி பேசினாங்களா? ஆனா உங்களை வச்சு பேச விட்டாங்க. அப்ப நீங்க யாரு? அடியால் வேலை பார்த்தீங்க. திருமாவளவன் எப்ப கொண்ட மைக்கை நீட்டினாலும் எப்போ பார்த்தாலும் விஜயை பற்றியே திட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு, விஜய் வந்து பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளைம்பாரு, RSS பெற்றெடுத்த பிள்ளைம்பாரு, திடீர்னு இந்த பக்கம் திரும்பி விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோட அந்த மிரட்டலுக்கெல்லாம் அடிபணிய மாட்டார், அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி போக மாட்டார். எப்போனா விஜய் வந்து என்னோட கூட்டணி போகிறாருன்னு ஒரு நியூஸ் ஒன்று பரவிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து நேரம் என்ன சொன்னா அப்படின்னா, விஜய் ரொம்ப நண்பர், விஜய் தைரியமானவர், அவர் பிஜேபியோடைய அந்த மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கு பிறகு வந்து அவரை இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. இல்லை, நம்ம தாவேகா வந்து என்டியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னது பிறகு என்ன சொல்றாப்புலன்னா, விஜய் அவர்களை தனித்து நிற்க சொன்னதே இந்த பிஜேபி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுக சிறுபான்மையினர் ஓட்டை பிரிப்பதற்காக பிஜேபி தான் விஜயை தனித்து நிற்க சொன்னிச்சு அப்படின்னாரு. இது என்ன மாதிரியான உருட்டு திருமாவளவன்? இதெல்லாம் உங்களுக்கு தேவையான வேலையா? சிபிஐ சிபிஎம் ரெண்டு கட்சிகளுமே இடதுசாரி கட்சிகள். எனக்கு இடதுசாரி கட்சிகள் மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை. அதுபோக அந்த நம்ம பசங்களுக்கு வந்து இடதுசாரி வலதுசாரினால என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இடதுசாரி சிந்தனைங்கிறாங்க, வலதுசாரி சிந்தனைங்கிறாங்க. அதாவது பிரெஞ்சு புரட்சி நடந்துச்சு 1879 நினைக்கிறேன். அப்போ வந்து பிரெஞ்சில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் எழுச்சி உண்டாச்சு. ஏன்டா மன்னராட்சிக்கு எதிராக. அப்போ ஒரு திடீர்னு பெரிய எழுச்சி உண்டாகிட்டு ஒரு பெரிய ஒரு சட்டமன்றத்தை நாடாளுமன்றத்தை உண்டாக்கி அதில் சொன்னாங்க யார் யாருக்கெல்லாம் மன்னராட்சி வேண்டும், யார் யாருக்கெல்லாம் மன்னராட்சி வேண்டாம்னு. அப்போ இடது பக்கத்தில் உட்கார்ந்துருந்தவர்கள்லாம் என்னன்னா, எங்களுக்கு வந்து மன்னராட்சி எல்லாம் வேண்டாம், சமத்துவம், சமூக நீதி, எல்லாருக்கும் சமமான நீதி கொடுக்கணும், இந்த மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னவங்கலாம் இடது பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. வலது பக்கத்தில் உட்கார்ந்துருந்தவங்க எல்லாம் இல்லை, இங்க மன்னராட்சி வேண்டும், நம்மளுடைய பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டும், இங்க மதத்தின் பேரில் தான் ஆட்சி நடக்க வேண்டும், இங்க வந்து ஜாதி அமைப்புகள் இருந்தால் அந்த சாதி அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த வலது பக்கத்தில் உள்ளவங்க உட்காந்து பேசினாங்க, ஒரு முடிவெடுத்தாங்க. அன்னைக்கு வந்து அந்த புரட்சியின் போது, அந்த முடிவின் போது இடதுசாரிகள் தான் வெற்றி பெற்றாங்க. அதாவது சமத்துவம், சமூக நீதி. அது உலகமுக்கும் பரவி இன்னைக்கு அந்த சிந்தனை உள்ளவங்களாம் இடதுசாரின்னு கூப்பிடுறாங்க. அதெல்லாம் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் எல்லாம் ரொம்ப இடதுசாரின்றோம், பிஜேபி எல்லாம் வலதுசாரின்றோம். அப்படி இந்த இடதுசாரி, குறிப்பாக இந்த சிபிஎம் சிபிஐ எல்லாம் இருக்காங்கல்ல, உங்களுடைய வேலை என்ன? தொழிலாளர்கள் எங்கும் பாதிக்கப்படக்கூடாது, தலித் மக்கள் எங்கும் பாதிக்கப்படக்கூடாது, சிறுபான்மை மக்கள் எங்கும் பாதிக்கப்படக்கூடாது. அப்பெல்லாம் நான் வந்து நிற்பேன். நின்றுக்கிறாங்க, ஒரு தொழிலாளருக்கு பிரச்சனை நின்றுக்கிறாங்க. ஆனா இந்த விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு அவன் எதுக்கு நின்றுக்கிறாங்கன்னா, விஜயுடைய மனைவியை திட்டி விட்டார்கள், அதற்கு நான் மாதர் சங்கத்தை வச்சு நான் ஒன்று அறிக்கை விடுவேன். இதெல்லாம் யாருங்கன்னா சிபிஐ பண்ணாங்க. விஜய்க்கு ஒரு திமுகவுக்கு ஒரு பிரச்சனைனா முட்டு கொடுக்க நேரம் வந்துருவாங்க. எவ்வளவோ தொண்டர்கள், கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த சாம்சங் தொழிற்சாலை பிரச்சனையின் போது பாதிக்கப்பட்டார்கள். பிரச்சனை, இந்த சாம்சங் தொழிற்சாலை பிரச்சனை நடந்து முடியறதுக்கு முடிய கொண்ட நம்மளுடைய சிஎம் மு க ஸ்டாலினுக்கு வாயில ஸ்வீட்டை வச்சுட்டு நான் சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கேன், ரொம்ப நன்றிங்க, உங்களை மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்ட்டு ஸ்வீட்டை கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டாப்புல. இதெல்லாம் சரியா? உங்களை நம்பி நின்று அத்தனை தோழர்களுக்கும் நீங்க தவறு செய்திருக்கிறீர்கள். இந்த எங்க ஊர் கீவளூர் பக்கத்துல கம்யூனிஸ்ட் நிற்கிறாங்க, காசு கொடுத்து நிற்கிறாங்க, எல்லாருக்கும் ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் கம்யூனிஸ்ட் காசு கொடுத்து கேள்விப்பட்டிருக்கோம் தமிழ்நாட்டில்? எங்க ஊர்ல கீவளூர்ல கம்யூனிஸ்ட் நிற்கிறது, அதுக்கு காசு கொடுத்தாங்க. இந்த திருத்துறைப்பூண்டில காசு கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க யாரு? இப்ப தெரிஞ்சு போச்சா? நீங்க எல்லாம் தடமாறி விட்டீர்கள். இந்த வாழ்வுரிமை கட்சி தலைவர் இருக்கிறால வேல்முருகன், உங்களுடைய சிந்தனை என்ன? தமிழ் தேசிய சிந்தனை. தமிழ் தேசியத்துல எங்க விஜய் அவர்கள் தன்னுடைய அந்த 12வது 10வது படிக்கிற பொண்ணுங்க வந்து பிள்ளைங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் எடுத்து கொண்டாந்து கிஃப்ட் கொடுத்தாரு, பரிசு பொருட்கள் கொடுத்தாரு, என்கரேஜ் பண்ணாரு. அப்போ அந்த குழந்தைகள்லாம் மாமா அண்ணங்கிற முறையில் வந்து கட்டுப்பிடிச்சது. அதை எவ்வளவு தவறாக சித்தரித்து பேசுனீங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? நீங்க எல்லாம் கலாச்சார காவலர்களா? அப்படி இருக்கிற நீங்க விஜயை தினந்தோறும் கடிச்சு கொதர்னீங்கல்ல. இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரும்பான்மையான ஒரு பிளேஸ்ல வந்துருவாருன்னு கருத்து கணிப்புலாம் வருது. அதுக்கு பிறகு இப்போ வந்து விஜய் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சா தெரிஞ்சதுக்கு பிறகு இவங்க எல்லாம் பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சாங்க பாருங்க. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இவர்களெல்லாம் விஜயோடைய காலில் வந்து விடணும், ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நியூஸ்ல என்ன போட்டிருக்காங்க? நேற்று இந்தியா டுடே நியூஸ்ல காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு உடைய போகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா வெற்றி பெற்றது பிறகு நேரம் எங்க வர போறாங்க? தாவேகா நோக்கி வரும்போது சப்புன்னு அரைஞ்சு அனுப்பிவிட்டுறோம் அப்படியே. அதுக்கு பிறகு தற்போது சிபிஎம்மோட முன்னாள் தலைவர் பாலகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கிறாப்லன்னா,
எங்களை திமுக ஏமாத்திடுச்சு, எங்களது இடதுசாரிகளை ஏமாத்தியே வச்சுருந்தாங்க, அவங்க இந்த 5 வருஷத்தில் எந்த இளைஞர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கவே இல்லைங்க, இப்போ இந்த இளைஞர்கள்லாம் பெரிய எழுச்சி உண்டாகிருக்கு, ஒரு கட்சியை நோக்கி போகிறாங்க அப்படின்னா ஒரு எழுச்சி உண்டாகுதுன்னு அர்த்தம். அப்படின்னு இப்போ வந்து முட்டு கொடுக்குறீங்க, எலெக்ஷனுக்கு வந்து முன்னாடி முட்டு கொடுக்கணும். உங்களுக்கு இப்போ தான் தெரியுது அவங்கள திமுக ஏமாத்திருக்குங்கிறது. அதுக்கு பிறகு நம்ம திருமாவளவன் இப்போ சொல்லிக்கிறாப்புல. திருமாவளவன் என்ன சொல்லிக்கிறாப்புலன்னா, பிசிகேவினர் பல பேர் வந்து வேலை செய்யாமல் இருந்திருக்கிறீங்க, நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருக்கீங்க, அதனால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு, ஆனாலும் 8 சீட்டு கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க, திமுக பெரும்பான்மையான கூட்டணி அமைச்சிருங்க. இந்த விஜய் எல்லாம் எந்த ஓட்டை பிரித்தார்னா அதிமுக ஓட்டுகளை பிரித்தார், திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை தான் பிரித்திருக்கிறார், அதனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிதான் களம் சொல்லுகிறது என்று நம்மளுடைய திருமாவளவன் வராரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வருவாப்பில் பாருங்களேன். நீ கொஞ்ச நாள் போருங்க, விஜய் அவர்கள் மட்டும் அந்த சீட்டில் உட்காந்துட்டோம், 3 மாதத்தில் முக்கிட்டு வந்து நிற்பாங்க பாருங்க. அதையெல்லாம் அது பிறகு இந்த முசாரி பிரேமலா இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, மே 4க்கு பிறகு நாங்கள் கூட்டணி ஆட்சி கேட்கறத பற்றி விவாதிப்போம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன்ட்டா ஒருவேளை திமுக ஜெயிக்கணும் ஒரு ரிசல்ட்லாம் கொடுத்தாங்களா ஒரு 4 பேர், அது உண்மையாகும் பட்சத்தில் பெரும்பான்மையே கிடைக்காது. ஐ மீன் எப்படின்னா திமுகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காது. இவங்க ஏற்கனவே ஒரு 130 சீட்டு ப்ளஸ் வச்சிருந்தாங்க, அவங்க திமுக டேரெக்டாக 118க்கு மேலே ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சுருவாங்க. ஆனால் திமுக வந்து 100 தாங்க எடுத்திருக்கு, காங்கிரஸ் 5, இவங்க 4, பிசிகே 4, கம்யூனிஸ்ட் 3 அப்படின்னு சேர்த்து 118 இருந்துச்சிங்களேன். அதுக்கு பிறகு தொங்கு சட்டமன்றம் தான். அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க திருமாவளவன் என்ன சொல்லுவாப்புல, எனக்கு ஒரு 3 மந்திரி இலாக்கா கொடுங்க, அப்படி இல்லைன்னா நான் தாவேக்காவோட போயிடுவேன் அப்படின்னு பாப்புல. அதுக்கு நம்ம முசாரி பிரேமலதா இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒரு 5 மந்திரி சபை தாங்க, அந்த நீர்வளத்துறை அதெல்லாம் எங்களுக்கு கொடுங்க, அப்படின்னா நான் தாவேக்கா பக்கம் போயிடுவேன் அப்படின்னு மிரட்டும். அது காங்கிரஸ்லேருந்து மிரட்டுவாங்க. மிரட்டுனா திமுக ஒருவேளை ஜெயிச்சா கூட அவங்களால 5 வருஷம் ஒழுங்கா குப்பை கொட்ட முடியாது, எல்லாருக்கும் தானதை பண்ணிட்டு செவனேன்னு அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். அப்படியான சூழ்நிலைகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. எப்போ இன்னும் ரிசல்ட்டே வரலை, விஜய் அவர்கள் ஜெயிச்சுவார்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு முன்னாடி அது ஒருவேளை விஜய் அவர்கள் ஜெயிச்சு அந்த சீட்டில் போய் உட்காந்துட்டா என்ன நடக்கும், இதுதான் பெரிய கூத்து நடக்க போகுது. அதெல்லாம் பார்க்க போகிறோம். யார் யாரெல்லாம் விஜயை தவறாக பேசினார்களோ அவர்கள் அனைவரும் விஜயின் காலில் வந்து விழ வேண்டும் என்பது இன்னொரு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். நிறைய பேர் கூட நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, நீங்க எதுக்கு எடப்பாடிக்கு கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் கொடுக்குறீங்க, நீங்க வந்து யூபிடி பிரியகுமார் அவர் மாதிரி நீங்க வந்து தாவ போறீங்களான்னு கூட ஒரு கமெண்ட் ஒன்று படிச்சீங்களேன். எனக்கு இன்னைக்கு இல்லை என்னைக்கும் தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் இருக்கு. யாருக்குன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும். ஏன்னா அந்த கரூர் சாம்பேடு மேட்டர்ல முதல்ல நமக்காக சப்போர்ட் பண்ணி பேசினது யாருக்கட்டா அது பெரியவர்கள் எடுத்துட்டு போனது யார் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, அதுக்கு பிறகு அண்ணாமலை. கட்சி ரீதியாக ஒரு பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக எதிர்ப்போம். இதே எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, இதே அண்ணாமலையாக இருந்தாலும் சரி. ஆனால் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளுடைய மனம் இறங்கி அவர்களுக்கு நம்மளுடைய சப்போர்ட்டை கொடுக்கணும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, உங்கள் எல்லாரையும் நான் சொல்ல வரல, அது உங்களுடைய நிலைப்பாடுகள். ஏன்ட்டா அந்த நேரத்தில் விஜய் யாராச்சும் கைப்பிடிச்சு தூக்க மாட்டாங்க, எல்லாம் இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு வந்து நின்னது எடப்பாடி. அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் இருந்துச்சு, எப்படியாச்சும் விஜயை நம்ம கொண்டு வந்துடலாம், இது மூலமான ஒரு பிளான் இருந்துச்சு வைங்களேன். இருந்தாலும் அன்னைக்கு நீ நின்று இல்லை, அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி கடன் செலுத்துவையா. இதே நம்ம அண்ணாமலைக்கும் சரி, இதே எடப்பாடி பழனிசாமி சரி, நான் எங்கள் சேனல் மூலமாக எங்களுடைய நன்றி கடனை ஒரு நாள் நீங்கள் கஷ்டப்படும் போது நாங்கள் செலுத்தோம். ஆனால் பொலிட்டிக்கல் ரீதியாக நாங்கள் உங்களை அட்டாக் பண்ணும், அது வேற. மக்களாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேளாங்கண்ணி மேட்டராக இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு நம்மளுடைய இந்த சிபிஎம், சிபிஐ, இந்த காங்கிரஸ், இந்த தேமுதிக அவர்களாம் அவருடைய இந்த வார்த்தை மாற்றங்கள் எதை நோக்கி நகர இருக்கிறது அப்படிங்கிறத உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். வேற ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களுடைய விடுவது நான் உங்கள் யங் தாத்தா.